This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவுன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம வீட்டு பூஜை அறைய நாம எப்படி தயார் பண்ணணுங்கிறதையும், நம்ம பூஜை அறை எப்படி இருந்தா அந்த பூஜை அறையில தெய்வீக தன்மை அதிகரிக்குங்கிறதையும் பார்க்க போறோம். நம்ம வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் இடங்கள்ல முக்கியமான ஒண்ணு பூஜை அறை. வீட்டுல எப்பவுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைஞ்சிருக்க பூஜை அறைய நம்ம எப்படி வச்சிருக்கோங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். பூஜை அறையில எத்தனையோ சுவாமி படங்கள், சிலைகள் எல்லாமே இருக்கும். இதுல நம்ம இஷ்ட தெய்வங்கள் படங்களை கூட நம்ம வச்சிருப்போம். ஆனா சுவாமி படங்கள், சிலைகளை தாண்டி நம்ம வீட்டு பூஜை அறையில கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், வழிபடும் முறைகள்னும் சில இருக்கு. அந்த முறையில நம்முடைய தினசரி வழிபாட்டை நம்ம மேற்கொள்றதுனால வீட்டுல நன்மைகள் பெருகுவதோட தெய்வத்தின் அருள் எப்பவுமே நிறைஞ்சு இருக்கும். இதுல முதல்ல வர்றதுன்னு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு. விளக்குகள்ல காமாட்சி அம்மன் விளக்குங்கிறது ரொம்பவும் புனிதமானது. அதோட எல்லா வீடுகள்லயுமே கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு விளக்கும் கூட. எந்த ஒரு பூஜைக்கும் முன்னாடி பூவும் பொட்டும் வச்சு மங்களத்தோட தீபம் ஏற்றி தினமும் வழிபடத்தக்கது. எப்பவுமே காமாட்சி அம்மன் விளக்கு அடியில 5 ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கப்புறம் விளக்கேற்றி வந்தாலே குடும்பத்துல இருக்கும் வருமான தடை, பணத்தடை இதெல்லாமே அகலும். உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சி அம்மன். அப்படி தவம் இருந்த வேளையில சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள்ள அடங்கியதனால காமாட்சி அம்மனை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர வழிபட்ட பலனும் நமக்கு கிடைக்க பெறும்னு சொல்லப்படுது. நம்ம வீட்டுல நம்ம கலசம் வச்சு வழிபடுறது ரொம்பவும் நல்லது. ஆனா இப்ப தேங்காய் வச்சு கலசம் வைக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியறது இல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நிரந்தர கலசமா எப்பவுமே வைக்கலாம். இதுல சேர்க்கக்கூடிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னா முழுக்க தண்ணீர் நிரப்பிக்கணும். அது கூட கொஞ்சம் பன்னீரும் சேர்த்துக்கணும். மங்களகரமான மஞ்சள், குங்குமம் சேர்த்து மகாலட்சுமிக்குரிய வாசனை மிகுந்த ஏலக்காய் ஒன்னையும் சேர்த்து கூட 2 கிராம்பையும் சேர்த்துக்கணும். இது கூடவே தெய்வீக தன்மையை உண்டாக்கும் ஜவ்வாதையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரமும் ஒரு சின்ன துண்டை எடுத்து தூளாக்கி போட்டுக்கணும். அதுல இந்த பித்தளையிலான 5 மாவிலைய வச்சு இந்த தேங்காயும் வச்சுக்கலாம். இந்த கலசத்துல போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நல்ல வாசனை மிகுந்த மகாலட்சுமிக்குரிய பொருட்கள். இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு நல்ல நேர்மறை ஆற்றலை வரவழைக்க கூடும். கூடவே இந்த நிரந்தர கலசத்தை நம்ம வீட்டுல எப்பவுமே நிரந்தரமா வைக்கிறதுனால இந்த கலச சொம்பு எப்படி நிறைஞ்சு காணப்படுதோ அதே மாதிரி நம்முடைய வீட்டுல செல்வ வளங்களும் நிறைஞ்சு காணப்படும். இந்த கலசம் எப்படி முழுமை பெற்று